ஹாய், மை நேம் இஸ் மிட்டிக்ஷா. நான் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் இங்கே வந்து அண்ணா அகாடமி ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமில் நீட் கோச்சிங் வந்து படிக்கிறேன். ஓவரால் என்னோட இங்கே ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இங்கே நடக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நான் வந்து எப்படின்னா வாழ்க்கையில் வந்து ஒரு எந்த ஒரு ஷெட்யூலுமே இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் லிபரலாக இருக்கிற டைப். இங்கே வந்து தான் எப்படி வந்து நம்ம ஒரு ஷெட்யூல்னால் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு இதையும் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். எங்களை இங்கே டெய்லி மார்னிங் வந்து 5 o'clock எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்டு நாங்கள் வந்து 6 o'clockலாம் இங்கே வந்து ஸ்டடி வருவோம். ஸ்டடி முடிச்சுட்டு 8 o'clock வந்து திருப்பி ஹாஸ்டல் போவோம். ஹாஸ்டல் போயிட்டு அடுத்து எங்களோட டியூட்டிஸ்லாம் முடிச்சுட்டு திருப்பி இங்கே வந்து நாங்கள் 9 o'clock வந்து டெஸ்ட்டு எழுதுவோம். அந்த மாதிரி இந்த டைமுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி நான் வந்து கற்றுக்கிட்டேன். இது வந்து எனக்கு எங்கே போனாலும் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், டைம் கீப்பிங்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் ஹாஸ்டல் பற்றி சொல்லணும்னா எங்கள் ஹாஸ்டலில் இருக்க ஸ்டாஃப், கேர்டேக்கர்ஸ் எல்லாருமே செம்ம ஸ்வீட். நாங்கள் என்ன கேட்டாலும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் அவ்வளோ நல்லா வந்து எங்களை வந்து பார்த்துப்பாங்க. எங்கள் ஹாஸ்டலில் வந்து எங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் பேசுகிறது, விளையாடுறது. கீழே வந்து எங்களுக்கு ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. அங்கே நாங்கள் வந்து பேட்மிண்டன் விளையாடுவோம், பால் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் செஸ் போர்ட்லாம் கூட எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் போக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பற்றி, ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி சொல்லணும்னா நாங்கள் எத்தனை வாட்டி டவுட் கேட்டாலும் கொஞ்சம் கூட ஒரு எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் இங்கே இருக்க இந்த இன்ட்ராக்டிவ் போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சில கான்செப்ட்லாம் வந்து நமக்கு அதை வந்து படமாக பார்த்தா தான் நல்லா புரியும், டெக்ஸ்டாலாம் ரீட் பண்ணால் புரியாது. அந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு நல்லாவே இங்கே புரிஞ்சுது. அது போக இங்கே வைக்கிற அந்த டெய்லி டெஸ்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நான் பெருசாக வந்து நான் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு நான் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து அந்த சர்க்கிள் வந்து பபிள் பண்ணும்போது எனக்கு பாதி இதெல்லாம் வந்து வெளியே போயிருக்கு. ஆனால் இப்போ வந்து அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த ஷேட் பண்ணும்போது அந்த இருந்த ஃபியர் வந்து இப்போ இல்லை. அது போக எனக்கு நீட் அந்த எக்ஸாம் மேலே எனக்கு ஒரு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு தாட் இருந்துச்சு. இங்கே வந்த உடனே எக்ஸாம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேலே இருந்த அந்த ஃபியர்லாம் வந்து எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. குறிப்பாக வந்து ஃபிசிக்ஸ் வந்து நான் ரொம்ப எனக்கு ஒரு ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட்னா ஃபிசிக்ஸ் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஃபிசிக்ஸுங்கிற சப்ஜெக்டை ஒரு பார்வையில் பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து நான் அந்த சப்ஜெக்டை வந்து பார்க்குற விதமே வேறையாயிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது போக இங்கே வந்து எங்கள் கேர்டேக்கர்ஸ்லாம் எப்படின்னா, நாங்கள் வந்து எப்போ எங்களுக்கு உடம்பு சரியில்லை, எப்போ சொன்னாலுமே கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்காமல் எந்த டைம்னாலும் சரி வந்து அன்பாக வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே. அது போக எங்களுக்கு ஃபுட்டு வந்து இங்கே வந்து சர்வ் பண்ணுறவங்கலாம் க்ளவுஸ் வச்சு நல்லா ஹைஜீனாக வந்து சர்வ் பண்ணுவாங்க. இன்னொன்று, எங்கள் கேர்டேக்கர்ஸ்லாம் எப்படின்னா, நாங்கள் வந்து அன்பாக நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற எல்லாத்தையுமே இங்கே வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து லாண்ட்ரி சர்வீஸ் வந்து இங்கே எங்களுக்கு வந்து கொடுக்கல. நாங்கள் வந்து எங்களுக்கு லாண்ட்ரி சர்வீஸ் வேணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி முன் வச்சோம். அதுக்கப்புறம் வந்து எங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ணி எங்களுக்கு லாண்ட்ரி சர்வீஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் கேட்குற எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாங்க. ஓவராலாக வந்து எனக்கு என்னோட ஒரு ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் வந்து நல்லா பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். தேங்க்யூ டு அன் அகாடமி டீம் அண்ட் ஆல் தி ஸ்டாஃப்ஸ்.